வணக்கம் நேர்களே. பக்தி யுகம் நேர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சிறப்பு விருந்தினரா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜேஎம்எஸ் சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எப்படிங்க? நல்லா குரு பயிற்சி பலன்கள் இந்த எபிசோட்ல பார்க்கலாம். பொதுவாகவே குரு அப்படின்னு சொன்னா ஒரு சுபத்துக்கு ஈடு வைக்கிறாங்க. இவர் நல்லவருப்பா, இவர் வந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில சுபிட்சமாயிரும் அப்படின்பாங்க. குரு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு வச்சுட்டாங்க. சனி எப்பவுமே ஒரு நெகட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வச்சிருக்காங்க. ஸோ குருவை பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா. நிச்சயமா குருங்கிறது இப்ப இப்ப மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்றது பல நம்மளுடைய வேதங்கள் சொல்றது. இப்ப மாதாங்கிறது தான் சந்திரன், பிதாங்கிறது தான் சூரியன், குருங்கிறது அடுத்த கட்டம் தெய்வத்துக்கு வழிகாட்டுறதுக்கு அவர் தேவை. தெய்வம், ஆன்மீகம், பிறப்பு, மறுபிறப்பு, நம்ம முக்தி அடைகிறது, மோட்சம் அடைகிறது, ஒழுக்கம், நல்ல பலம், அதாவது இருக்கிறதுலையே பெஸ்ட்டு அப்படின்றது சுப கிரகம்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா, இருக்கிறதுலையே பெஸ்ட்டு அப்படின்னா ஒரு ஆரோக்கியத்திலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, ஒழுக்கம் பழக்க வழக்கங்களையும் சரி, பரோபகாரம், நீதி, நேர்மை, சத்தியம், தர்மம், இதுக்கும் சரி, இதுக்கு பிரதிநிதியாக நம்ம குருவை வச்சுக்கலாம். அப்படிப்பட்ட கிரகம்தான் குரு. இப்போ எந்த ஒரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் இல்லாமல் ஒரு கல்வி இல்லை. அதனால் இப்போ ஒரு மாதா பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்க்குறதுக்கு மாதா வேணும். அதே மாதிரி தந்தை குருக்கிட்ட தான் கூட்டிகிட்டு போக முடியும். தந்தையே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட முடியாது. அப்போ இந்த அளவுக்கு சுப கிரகத்தை இங்கே வச்சிருக்கு. அப்போ இந்த சுபத்துவங்கிறது குருங்கிறது ஏன் அப்படின்னா, அது இப்போ உதாரணத்துக்கு பிரதிநிதிகளாக நம்ம யாரை நினைக்கிறோம்? குரு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு குழந்தைய நினைக்கிறோம். அப்ப குழந்தையினுடைய மனசு எப்படிப்பட்டதுன்னா புனிதமானது, தூய்மையானது, அப்பழுக்கு இல்லாதது. அதனாலதான் அந்த ஒழுக்கத்துக்கும் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றும்பாங்க. அது மாதிரி தெய்வத்துக்கு சமானமாகவும் குரு இருப்பாரு, குழந்தை போலவும் பரோபகார சிந்தனையும் எல்லாத்துலேயும் தூய்மையை கடைபிடிப்பவராகவும் இருப்பார். அதே குரு பசுமாடு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பசு அப்படிங்கிறது குருவினுடைய பிரதிநிதித்துவமாக சொல்ல முடியும். இப்போ குரு அப்படின்னா பசுக்கு இறை கொடுக்கறதுலேருந்து, பசுவை தானம் கொடுக்கறதுலேருந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்திலேருந்து வேத காலத்திலேருந்து கடைபிடித்து வர்றாங்க. கோதானம் அப்படிங்கிறது குருவுக்காக செய்யப்பட்டது. அப்போ ஒரு குருவுக்கு அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையா? அந்த வாழ்க்கையில் அவர் அந்த பசுமாடினுடைய சார்பில் அவர் அந்த பால் தருது இல்லையா, அதன் மூலமாக அவர் ஜீவனம் பண்ணிக்கிறதுக்கே அந்த காலத்துக்கு எடுக்கப்பட்டது. அப்ப மஞ்சள் அதனுடைய இது வாயுக்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கு குருவை சுற்றி. இப்ப நம்ம சனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருள் கிரகம்னு சொல்றோம். அதுக்கு காரணம் எல்லாமே வாயுக்கள் தொலைவில் இருக்குங்கிறது. அதுக்கு முன்னால இருக்கிறதுனால குரு இந்த வாயுக்கள்ங்கிறதெல்லாம் பிராணசக்தி உள்ள வாயுக்கள். அதனால தான் குழந்தை பிறப்புக்கு நம்ம குருவை வச்சுக்கிறோம். குரு தான் புத்திர காரகன் அப்படின்னு சொல்கிறோம் குழந்தை பிறப்புக்கு. பொதுவாகவே உலகத்தில் அனைத்து உயிர்களுக்குமே குரு தான் காரகன். ஜீவன் அப்படின்னா குரு தான். அதனால் அது முழுக்க முழுக்க சுபகிரகம் தான். ஆனால் இத்தனையும் நான் சொல்லிட்டு நம்ம ஜோதிடத்துலன்னு வரும்பொழுது குரு நல்லதே தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லைங்கிற ஒரு வார்த்தையும் சொல்கிறேன். காரணம் என்னன்னா, குரு எந்த எந்த கிரகமுமே பாவத்தை சார்ந்துதான் பலன் செய்யும். இப்ப குரு கெட்டவராக ஏன் மாறுறாருன்னா பாவத்தை சார்ந்து மாறுறாரு. அதே சனி நல்லவராக ஒரு ஜாதகத்துல ஏன் மாறுறாருன்னா பாவத்தை சார்ந்து மாறுகிறார். அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்கணும், கிரகம் வேறு பாவம் வேறு. கிரகம் பாவமாக மாறுகிறது. இப்ப நீங்க தனித்த கேள்வி கிரகத்தினுடைய தன்மை என்னங்கிறதுக்கு குரு அப்படிங்கிறது நல்லவர் வல்லவர், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதுக்காக ஒருத்தருக்கு குரு திசை நடந்தா நல்லதே தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. காரணம் என்னன்னா, அவர் எந்த பாவத்தை சார்ந்துங்கிறாரோ அதன் மூலமாகத்தான் அவர் செயல்படுவார். இப்ப பெரிய பெரிய மொத்த பணத்துக்கு அதிகாரி குரு. அதாவது உலக கஜானாவுக்கே அதிகாரி குரு. அப்படிப்பட்ட குருவே மைனஸ் ஆனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பெரிய பெரிய ரெய்டில் கொண்டு போய் விடுவார். ஐடி ரெய்டு, பெரிய பெரிய ரெய்டில் வர்ற பிரச்சனைகளை விடுவார். அதே மாதிரி நீதித்துறையில் நடக்கிற பிரச்சனைகளை கொண்டு போய் விடுவார்.
அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொண்டு போய் விடுவார். அதனால குரு வந்து சுபகிரகம் தான், ஆனால் பாவத்திற்கு ஏற்ற மாதிரி அது என்ன வேலையை அதுக்கு வச்சிருக்கோ அதை செய்யும். ஏன் சொன்னீங்க, ஏன்னா குருனால நிறைய பேர் பாக்குறது இந்த குரு பலன் இருக்கா, கல்யாணம் வரப்போ கல்யாணம் ஆகுமா, ஏன்னா இந்த வருஷமாவது கல்யாணம் முடிச்சிருமா, ரொம்ப வருஷமா தடையா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது எதுக்காக அந்த கல்யாணத்துக்கு குருக்கு என்ன சம்பந்தங்க? அதாவது இப்ப பழைய காலத்துல ராசியை வச்சு பலன் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு கிராமத்துல இந்த ராசியில பிறந்திருக்காங்க, அப்ப ஒரு பிறப்பு விகிதம் கம்மி அப்பெல்லாம். அப்ப அந்த ராசியை குரு பார்த்தாலோ, ராசிக்கு நல்ல இடங்கள்ல குரு இருந்தாலோ அது வந்து நல்லா இருக்கும், அந்த குழந்தை நல்லா இருக்குங்கிறது பொதுத்தன்மை. குரு பார்வை அப்படிங்கிறது சுபத்துவத்தை கொடுக்கும். இப்போ ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட்ல நடக்கிற நேரத்தை நீங்க ஜாதகம் போட்டீங்கன்னா, ஒரு லக்னம் போட்டீங்கன்னா, அந்த நேரமானது குரு பலம் பெற்றிருந்தால் அந்த நிகழ்வு நல்லபடியா நடக்கும், சுபத்துவமா நடக்கும். அது கிரகப்பிரவேசமா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு குழந்தை பிறப்பா இருக்கலாம், அல்லது திருமணமா இருக்கலாம், அல்லது உலக பொது நிகழ்ச்சியா இருக்கலாம், ஒரு மந்திரி பதவி ஏற்கிறதா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு தொழிற்சாலை தொடக்கிறதா இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே சுபத்துவத்துக்காக குருவை பார்த்து தான் ஆரம்பிச்சது. அதனால அந்த காலத்துல குரு பலம்ங்கிறத பேசி பேசி அது பழக்கத்துல வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம லக்ன ரீதியா பலன் பார்க்கறதுனால இப்ப வந்து திசா புத்தி தான் நமக்கு இப்ப திருமணத்தை நடத்தி கொடுக்குதுங்கிறதுனால குரு வந்து மறையாம இருக்கான்னு பார்க்கணும். இப்ப நம்ம முகூர்த்த லக்னம் குறிக்கிறோம் இல்லையா, அந்த சமயத்துல நம்ம குறிக்கிற நேரத்துக்கு குரு சுபத்துவமா இருக்கிறான்னு மட்டும் பார்த்தா போதும். பார்க்கக்கூடிய லக்னம் மிதுன லக்னம். ஸோ மிதுன லக்னத்துக்கு ஜென்ம குருவா வராங்க. ஆல்ரெடி போன வருஷம் பார்த்தீங்கன்னா விரய குருவா வந்தாங்க, இப்போ ஜென்ம குருவா வந்து வராரு. ஸோ இந்த ஜென்ம குரு வந்து என்னென்ன மாதிரி பலன்கள் தராரு அதை பற்றி சொல்லுங்க. நம்ம லக்னத்தை வச்சு பார்க்கறதுனால இந்த லக்னத்திலேயே அவருடைய நட்சத்திரம் இருக்கு. புனர்பூசம் என்பது குருவனுடைய நட்சத்திரம். 5ஆம் வீட்டுல விசாகம், 9ஆம் வீட்டுல புரட்டாதி. அப்ப இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இப்ப புனர்பூசத்துல பிறந்தா மட்டும்தான் குரு ஆதிக்கம். அதே வந்து இப்ப நம்ம மிருகசிரீஷத்துல பிறந்தா செவ்வாய் ஆதிக்கம், திருவாதிரையில பிறந்தா ராகு ஆதிக்கம், இப்படித்தான் ஆதிக்கம் இருந்தாலும் அந்த பாவம் 1, 5, 9க்குள்ளதான் இருக்கு. அப்ப இந்த 1, 5, 9ங்கிறது கடந்த கால 12ஆம் விட விரைய குருவுல வந்து மைனஸ் ஆயிருந்தது. ஒரு நம்மளுடைய பேச்சு எடுபடாது, நாம செய்யற முயற்சிகள் தோல்வி, பல இடத்துக்கு அலைஞ்சு திரியறது, வேலை வாய்ப்புகள்ல வந்து மிஸ் ஆகிறது, அல்லது தொழில் ரீதியாக அதிகமாக செலவுகள் செய்யறது, ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா அதுல தோல்வி கிடக்குது. 12ஆம் இடம் என்பது தோல்வி. இப்ப இதெல்லாம் யாருக்கு நடந்திருக்கும்னா குரு திசா புத்தி நடந்தவங்களுக்கு தான் நடந்திருக்கும். நான் எல்லாருக்கும் சொல்ல வரல. வேற எல்லாருக்கும் இந்த கிரகம் இந்த செயல்கள் நடந்திருக்குதுன்னா அவங்களுக்கு அந்த கிரகம் அந்த பாவத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கும். அதனால எப்பவுமே பெயர்ச்சி பலனை நீங்க வந்து உங்க ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்த்து தான் முடிவுக்கு வரணும். அந்த வகையில இப்ப இது வந்து சுயபலம் கிடைக்கிற ஒரு நல்ல ஸ்தானம். லக்னம் அப்படிங்கிறது வில் பவர், ஆட்டிடியூட், ஆளுமை திறன், அதாவது இண்டிவிஜுவாலிட்டி பவர்னு அர்த்தம். அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அதனால இவங்களுக்கு வந்து இழந்த புகழ் கிடைக்கும், இழந்த மரியாதை கிடைக்கும், இழந்த செல்வங்களும் கிடைக்கும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் எதெல்லாம் பிரிஞ்சு போச்சோ அதெல்லாம் ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைக்கும். அந்த வகையில மிதுன லக்னத்துக்கு இது ஒரு நல்ல காலம்தான். ஆரம்பத்துல செவ்வாய் நட்சத்திரத்திலையும், அடுத்தது ராகு நட்சத்திரத்திலையும், அதுக்கப்புறம் குரு நட்சத்திரத்திலையும் நடக்கக்கூடிய காலகட்டத்துல இதெல்லாம் இந்த ஒரு வருடத்துக்குள்ள இவங்களுக்கு நன்மை நடக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு தனம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த காலகட்டத்துல அதிகமா சம்பாதிக்கிற வாய்ப்புகள் கிடைக்குமா? ஆமா, 2ஆம் இடம் அப்படிங்கிறதுக்கு இப்ப இந்த 2ஆம் இடத்துக்கு உண்டான புள்ளிகள் அப்படின்றது நம்ம பார்த்தீங்கன்னா அதுல மெயின் பங்கு வந்து 1% தான் குரு. ஏன்னா புனர்பூச 4ஆம் பாதம் 2ஆம் இடத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பூசமும் ஆயில்யமும் தான் பணத்தை கொடுக்குற கிரகம். அதனால பணம் சேர்க்கறது சம்பாதிக்கிறதெல்லாம் அவங்க தான் பொறுப்பு. பட் ஒருவேளை இவங்க ஜாதகத்துல இந்த கிரகங்கள் குருவினுடைய தொடர்புல இருந்ததுன்னு வைங்க, அப்ப வந்து பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 10ஆம் அதிபதியே நமக்கு குரு தான், சொந்த தொழில் ஸ்தானாதிபதியே குரு தான். அதனால அதனுடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். பட் எப்படி இருந்தாலும் லக்னம் என்பது 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம், அதை மறந்துடக்கூடாது. அதனால பெரிய அளவுல சேர்க்க முடியாட்டினாலும் தங்களுடைய செலவுகளுக்கு பாதிப்பு இல்லாம இருக்கு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்திலேயே குரு வராரு. ஸோ இப்போ ஆசைகள் அதிகரிக்குமா இந்த காலகட்டத்தில்? சொத்து
சுகம், அதாவது சொத்து, வண்டி, வாகனம் இதெல்லாம் வந்து அமையுமா? கண்டிப்பா இவங்களுக்கு வந்து 4ஆம் இடம் அப்படிங்கிறது இப்ப நம்ம வந்து சொந்த வீட்டுல இருக்கிறது, சொந்த வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இதெல்லாம் வந்து 4ஆம் இடம். இப்ப இந்த 4ஆம் இடத்துக்கு 10ஆம் வீட்டுல குரு வர்றாருன்னு எடுத்துக்கோங்க. 4ஆம் இடமான கன்னிக்கு 10ஆம் வீட்டுல குரு வர்றாரு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப அப்படி எடுக்கும் பொழுது இவங்க ஜாதகத்துல யாருக்கெல்லாம் குரு வந்து 4ஆம் பாவ தொடர்பு இருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா வீடு கிடைக்கும். ஆனா அதே நேரத்துல வேற கிரகம் வந்து குருவனுடைய நட்சத்திரத்துல இவங்க ஜாதகத்துல இருக்குன்னு வைங்க, அந்த கிரகம் வந்து இவங்களுக்கு ஆகாத கிரகமா இருந்ததுன்னு வைங்க, 8ஆம் பாவ 12ஆம் பாவ கிரகமா இருந்ததுன்னு வைங்க, அப்ப வந்து இவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு தடை பண்ணும்னு அர்த்தம். அதனால ஜனன ஜாதகத்தை வைத்து இதை முடிவு செய்யணும். அதே நேரத்துல உயிர் பற்றான பாவங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கு. உயிர் பற்றுன்னா நீங்க வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்றது, ஒரு இடத்த விட்டு இடம் போறது, அல்லது இளைய சகோதர வகை, குழந்தைகள் வகை, கணவன் மனைவி வகை, பெற்றோர்கள் வகை, இப்படியெல்லாம் உயிர் பற்றான விஷயத்துக்கு பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்றதுக்கு நல்லது. சூப்பரியா. இவங்களுக்கு என்ன 6ஆம் பாவம், அதாவது கடன், நோய், வம்பு, வழக்கு எல்லாம் அங்கதான் இருக்கு. இந்த காலகட்டத்துல இது எல்லாமே சரியாகுமா? 6ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் தான் லக்னம். அப்ப கடனுக்கு வந்து கெடுதல் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப இது வந்து கடன்ல இருந்து விடுபடக்கூடிய நேரம் நிச்சயமா நடக்கும். இவங்க ஜனன ஜாதகத்துல குருவே கடன்கார கிரகமாக இருந்து 6ஆம் பாவத்தை ஈக்கிற கிரகமா இருந்து 5ஆம் பாவ தொடர்புகள் வச்சிருந்தது அப்படின்னா இவங்களுக்கு கடன் வந்து என்னைக்கு இருந்தாலும் முடிவுக்கு வந்துடும், கடன் வந்து அடைபடுவாங்கங்கிறது உறுதி. இப்ப அதுக்கு பதிலா அவங்க ஜனன ஜாதகத்துல 6, 8ஓட தொடர்பு கொண்டு இருந்தா, 12ஓட தொடர்பு கொண்டு இருந்தா கடன் வந்து இவங்களுக்கு விதி கொடுப்பனையே நல்லா இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்படி நல்லா இல்லாதவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி சமயத்துல குரு 8, 12 தொடர்பு இல்லாமல் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக கடன் அடையும். அதே மாதிரி உடல்நிலை கவலையா இருந்தவங்களுக்கு இந்த காலத்துல பகை, நோய், கடன், வேலை. இப்ப வேலையும் பாத்தீங்கன்னா வேலையிலையும் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி கடன் அடையும்னு எடுத்துக்கலாம், வழக்குகள்ல இருந்து விடுதலைன்னு எடுத்துக்கலாம், நோயிலிருந்து விடுதலைன்னு. அதே மாதிரி 7ஆம் பாவம், 7ஆம் பாவம் சொல்லும்போது திருமணம், அது இல்லாம மறுமணம், இதெல்லாமே குறிக்கக்கூடிய இடம் தான். ஸோ அது வந்து எப்படி இருக்க போகுது? நிச்சயமா 7ஆம் பாவத்தையே குரு பார்க்கிறாரு. அதனால நிச்சயமா நல்ல வரன் அமையும், திருமணம் அமையாதவர்களுக்கு வரன் அமையும். அதே நேரத்துல திசா புத்தியில 7ஆம் பாவத்துக்குரிய திசையா குரு வந்திருந்தாருன்னா நிச்சயமா அமையும். இப்ப யாருக்காவது 6, 12 திசை நடக்குது, அல்லது இப்ப குரு புத்தியே வந்து 6, 12 இயங்குதுன்னா அவங்களுக்கு தடை தான் ஏற்படும், நடக்காது. ஏன்னா 6ங்கிறது 7க்கு 12. அதனால நம்ம என்ன நினைப்போம், வேலை நல்லா இருக்கணும்னா 6 பார்ப்போம், கல்யாணம் பண்ணணும்னா 7 பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு எல்லா நிகழ்வுகளும் தேவைதான், அதே நேரத்துல ஒரே நேரத்திலேயே கிடைக்குது. அப்ப அந்த இயற்கை வந்து அவங்களுக்கு அந்த கிரகத்தின் மூலம் ஒரு பக்கம் வேலையை கொடுக்குது, அடுத்தது கல்யாண பருவம் வரும் பொழுது கல்யாணத்துக்கு தகுந்த பாவம் 7ஆம் பாவம் இயங்கும் போது கல்யாணத்தையும் பண்ணி வச்சிரும். அந்த வகையில இவங்களுக்கு நல்ல மனைவி அமைவார்கள். உண்மையிலேயே குரு என்பவர் 7ஆம் பாவ உபநட்சத்திரமாக யாருக்கெல்லாம் வருதோ அவங்கெல்லாம் வந்து தெய்வீக குணம் நிறைந்த மனைவியோ கணவனோ அமைவார். பொதுவாகவே இப்போ ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து யோகமா இல்ல அவயோகமா? இதை வந்துங்க நம்ம பண்டைய ராசி பலன் முறையில பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மெத்தட்ல என்ன அப்படின்னா, நம்ம லக்ன புள்ளியே குரு புனர்பூசம். அப்ப அங்க வரும்போது நமக்கு வந்து சுயபலம் அதிகரிக்குது, மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறது. அதனால ஜென்ம குருன்னு பார்க்க வேண்டியதில்லை. ஜென்ம குரு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பொருள் பற்றான பாவங்களுக்கு அது நல்லதல்லங்கிறது அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப இது உபயராசி, மிதுனம் வந்து உபயராசி, 10க்கு 10ஆம் இடம், 10ஆம் இடம் மீனம், 10க்கு 4ஆம் இடம் இல்லைங்களா? அப்ப வந்து எதுக்கு 10ஆம் இடம்? 4க்கு 10ஆம் இடம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சொந்த வீட்டுல இருக்கோம், ஒரே இடத்துல வேலை பார்க்குறோம். அதே மாதிரி 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவி புரிதல், 10ஆம் இடம்ங்கிறது சொந்த தொழில் பண்றது, லக்னம்ங்கிறது அதுக்கு 10ஆம் இடம். இந்த 4 கார்னர், இந்த 4 கார்னர் இருக்கும்போது இது வந்து என்னன்னா டக் ஆஃப் வார் வேலையை தான் செய்யும். டக் ஆஃப் வார்னா என்னன்னா ஸ்தம்பிச்சு போறது, பெருசா வந்து சாதிக்கவும் விடாது, தோல்வி அடையும் விடாது, அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லா போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறதுனால
இவங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஆஸ் இட் இஸ் இருக்கிறத பயன்படுத்தினாலே போதும். புது முயற்சிகள் பண்ணக்கூடாது. கல்யாணம் ஆகி வேலைக்காக வெளியே இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து கரெக்டா சேருவாங்களா? ஒரே குடும்பம் வாழ்வாங்களா? அதே மாதிரி பிரிஞ்சிருக்காங்க, டிவோர்ஸ்ல ஆகலைங்க, பட் வந்து நாங்க தள்ளி இருக்கோம், பிரிஞ்சிருக்கோம், இந்த குடும்பம்லாம் வந்து சேருமா? ஏன்னா போன 12ஆம் இடத்துல குரு இருந்தப்ப இதெல்லாம் நடந்திருக்கும். மனஸ்தாபங்கள், பிரிவினைகள், சரி மனம் வார வரைக்கும் விட்டு பிடிப்போன்னு சொல்லி 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ எல்லாம் பேச்சுவார்த்தையில் 2 பேருமே ஒரு புரிதல் உண்டாகும். பிரிஞ்சு இருக்கிறதுலேருந்து நாம் ஒரு மாற்று நல்ல குடும்ப வாழ்க்கையை சிந்திக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடும். அப்போ பொறுப்பு உணர்ச்சி வந்துடும். குருவே எப்படி பார்த்தாலும் தர்மத்துக்கு கட்டுப்பட்டவர். அதனால தன்னுடைய வாழ்க்கையில நடந்த தவறுகளை எல்லாம் இது தவறுன்னு உணர வைக்கிறவர் குரு. அதனால அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நல்லா பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க. 2ஆம் திருமணம் பண்றவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை வந்து உண்மையிலேயே இப்ப குரு பலம்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா 7ஆம் வீடு குருவனுடைய வீடு. 7ஆம் உபநட்சத்திரமாகவும் குருவே வந்து குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது இவர் வந்து தெய்வீகமான ஒரு தெய்வ அனுகிரகமான ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுல ரொம்ப சுபகிரகமா வேலை பார்க்கும். அடுத்து பாத்தீங்கன்னா தொழிலுக்காக வெளி மாநிலங்களோ இல்ல வெளிநாடுகளுக்கோ இந்த காலகட்டத்தில் பயணம் செய்யலாமா? ஆமா, இப்ப வந்துங்க உபயராசிங்கிறது வந்து வேலை நிமித்தம் பயணம் பண்ணலாம். வேலை நிமித்தம் வந்து ஒரு ட்ரிப்பு போறது வர்றது பண்ணலாம். பட் இது வந்து கோச்சாரத்தை 1 வருஷத்துல இருக்கிற வச்சு மட்டும் நடக்கிறது இல்லை. ஒருத்தர் ஃபாரின்ல போனா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வேலை செய்யறவங்க இருக்காங்க. ஒரு 2 வருஷத்துலயே டைம் சரியில்லாம அவங்க வந்து அங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்து வேலை பார்க்குறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் அங்கேயே பர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கி செட்டில் ஆகுறவங்க இருக்காங்க. இத்தனை பிரிவுகளுக்கும் ஒரு வெறும் குரு பயிற்சி மட்டும் வேலை செய்யாது. இது நிச்சயமா அவங்களுக்கு கொடுப்பினையில இருக்கும். இப்ப கொடுப்பினையில வந்து 6ஆம் இடம்னா வேலை, 10ஆம் இடம்னா பதவி ப்ரமோஷன். இந்த கிரகங்கள் திசா புத்தியில நடக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அது நல்லா இருக்கும். அப்படி ஒருவேளை அவங்களுக்கு இந்த குரு திசையா அது நடந்துகிட்டு இருந்ததுன்னா அதுல ஒன்றும் பாதிப்பு வராது. என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி 10க்கு 4ஆம் இடம், 4க்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பாஸ் வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணுறாரு, அல்லது நம்மளை புரிஞ்சுக்கிறது இல்லை, நம்ம சரியாக ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிறது இல்லை அப்படிங்கிறது. இப்போ இந்த லக்னம்ங்கிறது ஒற்றைப்படை பாவம், தொழிலுங்கிறது 2, 6, 10, 4 இதெல்லாம் இரட்டைப்படை பாவம். அதனால இந்த ஒற்றைப்படை பாவம் இரட்டைப்படை பாவத்துக்கு எதிரணியா வேலை செய்யும். அப்படி எதிரணியா வேலை செய்யறதுனால கொஞ்சம் வந்து கிரேடு குறைவா ஃபீல் பண்ணுவாங்க. டீக்ரேட் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு இது வரும். ஆனா தொழிலை பாதிக்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்தடுத்த காணொலி சந்திக்கலாம் ஐயா. நிறைய உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கங்க.